நெல்லையில் கிரிப்டோ கரன்சி முறைகேட்டில் 75 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கள்ள நோட்டுகளை கொடுத்து ஏமாற்றிய 3 பேரை போலீசார் 3 மணி நேரத்திற்குள் அதிரடியாக கைது செய்துள்ளனர். அமெரிக்க டாலருக்கு இணையானது என்று கூறி கலர் ஜெராக்ஸ் பேப்பரை கொடுத்து பங்கம் செய்தவர்கள் சிக்கியது எப்படி? நெல்லை மாவட்டம் திசையன்விளை பகுதியைச் சேர்ந்தவர் 40 வயதான ஆண்டனி செல்வன். இவர் பெருமாள்புரத்தில் உள்ள ராஜராஜேஸ்வரி நகர் பகுதியில் ஆன்லைன் கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் தொழில் செய்து வருகிறார். அத்துடன் வெப் டிசைனிங் உள்ளிட்ட பணிகளையும் மேற்கொண்டு வருகிறார். வர்த்தக தொழில் நன்றாக சென்று கொண்டிருந்த நிலையில் கடந்த 24ஆம் தேதி பெருமாள்புரம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் கிரிப்டோ கரன்சி பணப்பரிவர்த்தனை என்ற பெயரில் 3 பேர் தன்னை ஏமாற்றியதாக கூறியுள்ளார். ஏற்கனவே தனக்கு அறிமுகமான திண்டுக்கல்லைச் சேர்ந்த முகமது ரியாஸ் என்பவரின் பேச்சை நம்பி கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்கில் இறங்கியுள்ளார். இதையடுத்து போரக்ஸ் ட்ரேடர்ஸ் என்று சங்கரன் கோவிலைச் சேர்ந்த ஐயாதுரை மற்றும் மதுரையைச் சேர்ந்த இசக்கிமுத்து ஆகிய இருவரும் அறிமுகமாகியுள்ளனர். இவர்கள் 3 பேரும் சேர்ந்து தங்களுக்கு அமெரிக்க டாலருடன் இணைக்கப்பட்ட கிரிப்டோ கரன்சி தேவைப்படுவதாக கூறியுள்ளனர். அதன்படி 75 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 82,691 அமெரிக்க டாலர் கிரிப்டோ கரன்சியை முகமது ரியாஸின் டிஜிட்டல் வேலட்டுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதற்கு ஈடாக 75 லட்சம் ரூபாய் நோட்டுகளை கட்டுக்கட்டாக ஆண்டனியிடம் அவர்கள் வழங்கியுள்ளனர். அவற்றை எண்ணி பார்த்தபோது அனைத்தும் கலர் ஜெராக்ஸ் எடுக்கப்பட்ட கள்ள நோட்டுகள் என தெரிந்ததும் ஆண்டனி செல்வன் அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதையடுத்து தான் ஏமாற்றப்பட்டது தொடர்பாக கலர் ஜெராக்ஸ் பணத்துடன் சென்று போலீசில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த பெருமாள்புரம் போலீசார் தனிப்படை அமைத்து திண்டுக்கல், பழனி மற்றும் பாலக்காடு பகுதிகளில் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினர். அப்போது தலைமறைவாக இருந்த முகமது ரியாஸ், ஐயாதுரை மற்றும் இசக்கிமுத்து ஆகிய 3 போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். 24 மணி நேரத்திற்குள் 3 பேரையும் கைது செய்ததுடன் முகமது ரியாஸின் டிஜிட்டல் வேலட்டில் இருந்து 82,691 அமெரிக்க டாலருக்கு இணையான கிரிப்டோ கரன்சியையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைத்தனர். டிஜிட்டல் முறையில் அமெரிக்க டாலருக்கு இணையான கிரிப்டோ கரன்சி முறைகேட்டில் 75 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கள்ள நோட்டுகளை கொடுத்து ஏமாற்றிய சம்பவம் நெல்லையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.